மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தேர்தல் தேதி அறிவித்தாகிவிட்டது. வேட்புமனு தாக்கலுக்கான நாட்கள் குறித்தாகிவிட்டது. அடுத்த முதல்வரை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்த இருக்கும் நாள் கூட சொல்லப்பட்டு விட்டது. ஆனால் இந்த இடிதாங்கி ஏன் இப்படியே பேசி பேசி நாட்களை கடத்துகிறார்? கூட்டணி என்னாச்சு, தொகுதி பங்கீடு என்னாச்சு என்றெல்லாம் என் இயலாமை மீது குறிவைத்தவாறு கேள்வி மேல் கேள்வி கேட்டு தொலைக்கிறார். உரசும் வரைக்கும் தான் இது விரல், உரசினால் இது தீக்குச்சி என்பதை அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். வீசும் வரைக்கும் இது கை, வீசத் தொடங்கிவிட்டால் வீச்செறிவாள் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இடிதாங்கி என்ன தீக்குச்சியா அல்லது திருப்பாச்சியா என்ற சந்தேகம் தீரும் நாள் இதோ வந்து விட்டது. களத்தில் அனல் வீசுகிறது என்று சொன்னால் இடிதாங்கி பற்றி எறிகிறான் என்பதை வானிலை உலகம் புரிந்து கொள்ளும். பரப்புரை செய்வதற்காக இடிதாங்கி சுத்தி வரும்போது கத்திரி வெயில் பருவம் தப்பிவிட்டதா என்று சுற்றுச்சூழல் விஞ்ஞானிகள் வியப்படையக்கூடும். ஆக களம் சூடு பிடிப்பதற்கு முன்னால் நேர்காணல் என்ற பெயரில் அந்த புறத்தில் நடந்து கொண்டிருக்கும் ரம்மி ஆட்டத்தை நீங்கள் கண்டுகொள்ள தேவையில்லை என்பதை நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். இலைமறைவில் பூ பூத்து அது காயாக மாறும் வரைக்கும் அந்த காய்களை அணில்கள் கண்டுகொள்வதில்லை. அதுபோல திரைமறைவில் நாங்கள் நகர்த்தும் காய்கள் இடிதாங்கியின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வரை நீங்களும் அதை கண்டுகொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இடிதாங்கி எத்தனை தொகுதியில் போட்டியிடுவான் என்பது முக்கியம் இல்லை. ஒருவேளை 234 தொகுதியில் கூட நிற்கக்கூடும். அப்படி நிற்பதாக இருந்தால் இடிதாங்கி தன்னைத்தானே நேர்காணல் செய்வதற்கு சற்று நேரம் பிடிக்கும். அப்படி நேர்காணல் இல்லாமல் போட்டியிட்டால் களம் கோணலாகிவிடும் என்பது எனக்கு தெரியும். இடிதாங்கி 234 தொகுதியையும் தனது தோளிலே தாங்கிக் கொண்டு போட்டியிட்டு புதிய சரித்திரம் படைப்பது சாத்தியம்தான், இதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனாலும் எனது சுமைகளை கொஞ்சம் பகிர்ந்து கொள்வதற்கு விருப்ப மனுக்களோடு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தேன். வந்தார்களா? விருப்ப மனுக்கள் எப்படி இருக்கும் என்ற சந்தேகம் அவர்களுக்கு வந்திருக்க கூடும். அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்யும் நோக்கில் மாற்று கட்சியினர் அலுவலகத்திற்கு சென்று ஒரு படிவத்தை ஆட்டை போட்டு வருமாறு சொல்லி அனுப்பினால் ஆட்டை போட வந்த எனது ஆட்களையே கபலீகரம் செய்து தங்களது விருப்ப வேட்பாளர்களாக மாற்றிவிட்டார். இது போன்ற சோதனைகள் எத்தனை வந்தாலும் அதற்கெல்லாம் சளைத்தவன் அல்ல இடிதாங்கி என்பதை நிரூபிப்பதற்குத்தான் 234 தொகுதிகளிலும் காணொலி மூலம் களமாட தயாராகிவிட்டான் இடிதாங்கி என்பதை உங்களுக்கு சொல்லி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.